Hey guys, welcome to our channel. In this video, we are going to be see Indian Companies Act 2013 Chapter 2 Incorporation of Company and Matters Incidental thereto. Before we enter into our video, please subscribe our channel. In our previous video, we have covered Section 3 and Section 3A. In this video, we are going to be cover Section 4 Memorandum of Association as defined under Section 2 Subsection 56. Basics of MOA. Base document for the formation of a company MOA plus AOA is equal to constitutional document அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பேஸ் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் தான். ஆனா MOA அண்ட் AOA ரெண்டுமே சேர்ந்தது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டியூஷனல் டாக்குமெண்ட் ஆஃப் தட் கம்பெனி. ஓகே, தென் கண்டென்ட் ஆஃப் MOA நீட் டு பி கம்ப்ளைன்ஸ் வித் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஆக்சுவலி எம்ஓஏல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னன்னா as per கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி இருக்கணும். ஓகே, MOA contains object for formation of company beyond which its action cannot go. ஆக்சுவலி MOAல வந்து நம்ம அப்ஜெக்ட் கிளாஸ்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்றோம்னா அதோட அப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம MOAல வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்டை தாண்டி நம்ம எந்த ஆக்ஷன்ஸுமே பண்ணக்கூடாது. MOA beyond which its action cannot go. Okay. A memorandum is a public document under section 399 of the Companies Act 2013. Actually, MOA ஒரு public document, which mean everyone can access MOA of any company. Okay. Consequently, every person entering into a contract with the company is presumed to have knowledge of conditions contained therein. Actually, ஒரு கம்பெனி வந்துட்டு என்ன நினைச்சுக்கணும், ஒரு ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மூலியமா ஒரு கம்பெனியோட நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா கம்பெனி presumed டு ஹேவ் நாலேஜ் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலி MOAல வந்துட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு தான் நம்ம அந்த கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகிறோம் அப்படிங்கறத கம்பெனி வந்து ப்ரிசியூம் பண்ணிக்கும். விச் மீன் நம்ம வந்து எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு நம்மளோட ஒரு ஆப்ளிகேஷன் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. Okay. Shareholders must know the purpose for which his money can be used by the company and what risk he is taking in making the investment. ஆக்சுவலி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம மணியை வந்து எதுக்காக அந்த கம்பெனி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் த்ரூ MOA. அப்புறம் வந்துட்டு நம்மளோட மணி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதுல வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அந்த MOA மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். Then company cannot depart from provisions contained in MOA, otherwise ultra vires act. Actually இப்போ MOAல ஒரு இது ப்ராவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்துட்டு இல்ல அது சொல்லியிருக்கோம் பட் வந்துட்டு நாங்க அப்படி ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்னு அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது கம்பெனி. அப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ் ஆக்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். தென் லீகல் ப்ராவிஷன்ஸ். ஆக்சுவலி த MOA ஆஃப் அ கம்பெனி ஷால் ஸ்டேட். ஆக்சுவலி சில கிளாஸஸ் இருக்கு. லைபிலிட்டி கிளாஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அதை பார்ப்போம். என்னன்னா இப்போ வந்துட்டு the name of இது வந்து நேம் கிளாஸ் இது. the name of the company with the last word limited, that is public limited. இப்போ ஒரு பப்ளிக் கம்பெனி அப்படின்னா நம்ம ABC லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி வந்து முடியணும். ஆர் இப்போ பிரைவேட் கம்பெனி அப்படின்னா ABC பிரைவேட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி முடியணும். சப்போஸ் அது வந்து செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னா இது ரெண்டுமே அப்ளிகபிள் கிடையாது. எதுவுமே அந்த கம்பெனி வந்து போடக்கூடாது. ஓகே, இது வந்து நேம் கிளாஸ், as per நேம் கிளாஸ். தென் the state in which the register office of the company is to be situated. இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படி அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்குன்னா அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு சொல்றது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் the objects for which the company is proposed to be incorporated and any matters incident thereto. ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்ததுதான். MOA வந்துட்டு ஆப்ஜெக்ட் நம்ம அந்த கம்பெனி எதுக்காக நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். தட் இஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ். தென் த லைபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் கம்பெனி வெதர் லிமிடெட் ஆர் அன்லிமிடெட். இந்த கீழே இருக்கு பாருங்களேன். இந்த லைபிலிட்டி கிளாஸ் ஸ்டேட் தட் லைபிலிட்டி இஸ் லிமிடெட் to unpaid amount of shares in case of company limited by shares. Actually maximum of the companies in India வந்துட்டு limited by shares தான் இருக்கும். அப்படின்னா நமக்கு லைபிலிட்டி எவ்வளவு இருக்கும் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னா
the liability is limited up to the unpaid amount of shares. நம்ம வந்துட்டு 100 rupees ஷேர்னா நம்ம 90 rupees தான் பே பண்ணிருக்கோம். ரிமைனிங் 10 rupeesக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு liability இருக்கு. ஓகே. Or amount up to which member undertake to contribute in event of winding up in case of company limited by guarantee. சப்போஸ் அந்த கம்பெனி வந்துட்டு லிமிடெட் பை கேரண்டி கம்பெனியா இருக்கு அப்படின்னா அவங்க எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் வைண்டிங் அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது தான் வந்துட்டு ஆம், அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க எந்த அமௌண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. தட் இஸ் liability class. Then in case of company having share capital, amount of registered share capital dividend into amount and number of shares. Actually நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்துட்டு அந்த எம்ஓஏல வந்துட்டு நம்ம எவ்வளவு ஷேர் கேபிட்டல் வந்து நம்ம கம்பெனி கொடுத்து ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈச் சப்ஸ்கிரைபர் இன்ட்ரெஸ்ட் டு டேக் ஆப்போசிட் இன் ஹிஸ் நேம். ஆக்சுவலி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் விச் மீன் தட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம அதுல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடணும் எம்ஓஏல. ஓகே. In case of OPC, name of person who in the event of death of subscriber shall become the member of OPC, that is nominee. Suppose இந்த OPC அந்த sole member வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா the nominee become the member of that OPC. Okay. Next, see the name class. The name stated in the memorandum shall not be identical with or resemble too nearly to name of an existing company under these are previous act. ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி நியூவா ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கம்பெனியோட நேமோட ரிசம்பிளாவோ ஐடென்டிக்கலாவோ இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இது எப்படின்னா அஸ் பர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 as well as previous act which is Indian Companies Act 1956 also இந்த இது வந்து applicable the rule. Then not be such that it's used by the name will constitute an offense under any law for the time being in force. நம்ம சப்போஸ் நம்ம இல்லை நான் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா அது வந்து அஃபென்ஸா கன்சிடர் பண்ணப்படும். ஆர் இஸ் அன்டிசைரபிள் இன் த ஒப்பீனியன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் டெலிகேட்டட் டு த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே. ஆக்சுவலி இல்ல அப்ப யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்பீனியன் படி டிசைட் பண்ணப்படும். அந்த அந்த பவர் வந்து யாருக்கு டெலிகேட் பண்ணிருக்காங்கன்னா ஆர்ஓசி டெலிகேட் பண்ணிருக்காங்க. ஆர்ஓசி தான் வில் டிசைட். ஓகே. தென் a name is said to resemble when difference is only. நம்ம ரிசம்பிளா நேம் இருக்கணும்னா அதை ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு சொல்லியிருந்தா தானே நம்ம அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ப்ளூரல் ஆர் சிங்குலர். இப்போ வந்துட்டு நேம் வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம். ஓகே. கேர்ள் பிரியாணி அப்படின்னு ஒரு நேம் இருக்கு அப்படின்னா கேர்ள்ஸ் பிரியாணி அப்படின்னா நேம் சிமிலரா இருக்குல்ல. ஸோ ரொம்ப சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. ஸோ அது வந்துட்டு ரிசம்பிளா இருக்கனால அந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஸ்பேசிங் பிட்வீன் லெட்டர் ஆர் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் தட் இஸ் ஏதாவது ஹைஃபன் போட்டு இப்போ உதாரண நேம் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா டாட் நெட் அப்படின்னா டாட் ஹைஃபன் நெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, டாட் ஹைஃபன் இல்லாத ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த ஹைஃபன்ல வந்துட்டு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டம் ஃபார் கன்சியூமர்ஸ்க்கு. அதனால வந்துட்டு அந்த மாதிரியான கம்பெனி நேம் வைக்கக்கூடாது. தென் யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டென்சஸ் லைக் ஜம்ப் கம்பெனி, இன்னொரு கம்பெனி நேம் வந்து ஜம்பிங் கம்பெனி அப்படின்னா ஜஸ்ட் அந்த டென்ஸ் தான் மாறுது. அதை வச்சு அது வந்து ரிசம்பிளா இருக்கனால அந்த மாதிரி கம்பெனி நேம் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஸ்லைட் வேரியேஷன் ஆஃப் ஸ்பெல்லிங் தட் இஸ் இந்த டிஸ்க் லிமிட்டட் அதுல சி இருக்கு விசஸ் டிஸ்க் லிமிட்டட்ல கே இருக்கு. இதுவும் வந்துட்டு ஸ்பெல்லிங்ல தான் வேரியேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி நேம் யூஸ் பண்ணக்கூடாது. Then different phonetic spellings that is JK Limited and JK Limited. நம்ம இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது JK Limited தான் வருது. பட் ஸ்பெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ we must not use like these names. Then some complete translation in Hindi or English. That is in English National Service Limited versus in Hindi Rashtriya Seva Limited. அப்போ வந்துட்டு இது ரெண்டுக்குமே வந்துட்டு மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு கம்பெனி நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்க கூடாது. ரிசம்பிளா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தென் யூஸ் ஆஃப் www.r&.net எக்ஸெட்ரா. இதான் இங்க பாருங்க. இப்போ எஸ்எஸ் லிமிடெட் இருக்கா, இதுல வந்து SS.com லிமிடெட் இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம கம்பெனி நேம் வைக்கக்கூடாது. தென் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் சிமிலர். ரவி பில்டர்ஸ் அண்ட்
டீச்சர் லிமிடெட் விசஸ் ரவி டீச்சர் அண்ட் பில்டர் லிமிடெட். இங்க வந்து ஜம்பிள்டு வேர்டா இருக்கு. இந்த மாதிரியான கம்பெனி நேமும் வச்சிருக்க கூடாது. தென் அடிஷன் ஆஃப் நேம் ஆஃப் பிளேஸ். இப்போ வந்துட்டு பிரியாணி பிரதர்ஸ் சென்னை அப்படின்னு இருக்குன்னா, இன்னொரு வந்து பிரியாணி பிரதர்ஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த நேமை வச்சு இது பண்ணக்கூடாது. இல்ல பிரியாணி பிரதர்ஸ் தாம்பரம், பிரியாணி பிரதர்ஸ் கோம்பேட், இந்த மாதிரியான அந்த பிளேஸை மட்டும் அடிஷன் பண்ணி அந்த நேம் டிஃபரன்ஸ்ன்னு காட்டக்கூடாது. தென் அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் நியூமரல்ஸ் அன்லெஸ் நியூமரல்ஸ் ரெப்ரசென்ட் பிராண்ட். இப்போ 7 அப் அப்படின்னு இருக்குன்னா அது அப்படி வைக்கலாம். பட் வந்துட்டு அதுல இன்னொரு ஒரு நம்பரை சேர்த்து 7 1 அப் அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். பட் இது அப்படியே நம்மள வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்களா? அப்படியே எக்ஸாம்க்கு அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது குடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, கேஸஸ்ல. அப்போ நம்ம வந்து டிஃபரன்ஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதனால இந்த மாதிரி பாயிண்ட்ஸ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? Okay, next, without prejudice to provisions under subsection 2, a company shall not be registered with the name which contains any word or expression which is likely to give the impression that the company is in any way connected with or having the patronage of the central government, any state government, or any local authority, corporation, or body constituted by the central or state government under any law for the time being in force, or such word or expression as may be prescribed. Actually, என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது வந்துட்டு ஒரு வேர்டு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ, இல்ல லோக்கல் அத்தாரிட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு இதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு இல்லைன்னா அது நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதோ சம்திங்கை வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ற விதமா வந்துட்டு எந்த மாதிரி வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த நேமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்க கூடாது. Unless the previous approval of central government has been obtained for the use of any such word or expression. யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அப்ரூவல் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வந்துட்டு அப்டைன் பண்ணியிருந்திருக்கணும். Okay. Rule 8B of the Companies Incorporation Rules 2014. Following words and combinations thereof shall not be used in the name of the company in English or any of the languages depicting the same meaning unless the previous approval of the central government has been obtained. அது என்னென்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில வேர்ட்ஸ் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா we have to obtain a pre approval from the central government. Okay. Those words are board, union, nation, central, federal, bureau, national, republic, president, minister, governor, Rashtrapati, PM or CM, authority, municipal, panchayat, commission, undertaking, forest, corporation, development scheme, court or judiciary, statute or statutory. Then development authority, small scale industries, financial corporation, and the like Guardian Village Industries Corporation, like these words we must not use. Okay. Then the use of word of the scheme with the name of governments, state, India, Bharat, or any government authority or in any manner resembling with the schemes launched by the central or state government or local authority or authorities. Okay. Actually என்னன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ சம்திங் ஸ்கீம் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த நேமை ரிசம்பிள் பண்ற மாதிரி இந்த வேர்ட்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணி கம்பெனி நேம் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே. So we have to aware of what are the schemes names also we have to aware. Okay. Then approval of regulator. If the proposed name include words such as insurance, bank, stock exchange, venture capital, asset management, NET, mutual fund, etc., unless a declaration is submitted by the applicant that the requirements mandated by the respective regulator such as IRDA, that is Insurance Regulatory Development Authority, RBI, SEBI, MC, etc. have been complied with any by the applicant. Actually, நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான ரெகுலேட்டர்ஸோட நேம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா we have to get prior approval from those regulators. Okay. Then okay, bonus points வந்து in case of government company the suffix private limited or limited is not required provided under section 92 plus 137. that is இப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு நேம் வந்துட்டு சஃபிக்ஸ்ல வந்துட்டு நம்ம பிரைவேட் லிமிடெட் ஆர் லிமிடெட் போகணுங்கிற அவசியம் கிடையாது. In case of OPC, add the suffix OPC private limited. We have to use if that is OPC company mean we have to use OPC private limited. Okay, we don't forget to use these names. Then only we can identify which is OPC or not. Okay. Then
person may make an application, Spice Plus, or run a form that uh, to register for a reservation of a name. So the name of the proposed company, the name to which the company proposes to change its name. Actually, the name of the proposed companyனா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு நியூ கம்பெனிக்கு நேம் வந்துட்டு வைக்கிறோம் அப்படின்னா அத வந்துட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்பைஸ் பிளஸ் அந்த ரன் ஃபார்ம் வந்துட்டு ரெஜிஸ்டர்ட்ட நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணணும். எதுக்கு அந்த நேம் ரிசர்வ் பண்றதுக்கு. இல்ல அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நம்ம நியூவா நேம சேஞ்ச் பண்றோம் அப்டின்னாலும் இந்த ஃபார்ம்ஸ் தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ரீசப்மிஷன் மே பி அலோவ்ட் வித்தின் 15 டேஸ் இன் கேஸ் ஆஃப் எனி டிஃபெக்ட். சப்போஸ் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்டின்னா, ரீசப்மிஷன் ஆல்சோ அலோவ்ட் வித்தின் 15 டேஸ். ஓகே. ஓகே. தென் yeah, reservation of a name. Upon receipt of application under subsection 4, the registrar may, on the basis of information documents furnished with application, reserve the name for 20 days actually. Um, நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர்ட்ட வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸே நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த நேம் வந்து ரிசர்வ் பண்றதுக்கு. அஹ், எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் 20 டேஸ் ஃப்ரம் அப்ரூவல் ஆர் சச் அதர் ப்ரிஸ்கிரைப்டு பீரியட் இன் கேஸ் நியூ கம்பெனி அப்படின்னா 60 டேஸ் ஆகும். ஃபார் 60 டேஸ் ஃப்ரம் அப்ரூவல் இன் கேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து நேம் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 60 டேஸ் சாரி. தென் ரூல் 9A application for extension of time can be made before expiry of 20 days as follows. சப்போஸ் இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் 20 டேஸ் தானே சொல்லியிருக்கோம். சப்போஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் டைம் வந்து நேம் ரிசர்வ் பண்ற டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அப்ளை பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் தட் 20 டேஸ். ஓகே. எத்தனை டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அனதர் 20 டேஸ் டோட்டல் 40 days, that is 20 this 20 plus 20 total வந்துட்டு 40 fees வந்துட்டு 1000 further 20 total வந்துட்டு 60 the 20 plus um, this 20 further 20 so total 30 sorry 60 fees வந்துட்டு rupees 2000. இல்லப்பா எனக்கு வந்துட்டு டோட்டலா நான் வந்துட்டு தனித்தனியா எடுக்கல. டோட்டலா 40 டேஸ் எடுத்துறேன். 40 டேஸ் இன் ஒன் கோ. டோட்டல் 60 டேஸ். மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு we can extend time for total 60 days only. ஃபீஸ் வந்துட்டு ஒன் கோ அப்படின்னா ஃபீஸ் வந்துட்டு rupees 3000. ஓகே. Where after reservation is found that the name was applied by furnishing wrong or incorrect information. ரிசர்வ் பண்ண அப்புறம் தான் தெரியுது அவங்க அவங்க வந்துட்டு சப்மிட் பண்ண ஃபார்ம் வந்துட்டு ராங்கா இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது என்னென்ன கேசஸ் கீழே வருதுன்னு பார்ப்போம். இஃப் கம்பெனி இஸ் நாட் yet incorporated இன்கார்பரேட் பண்ணலைன்னா நோ ப்ராப்ளம்ல கேன்சல் ரிசர்வ்டு நேம் நேம் ரிசர்வ் பண்ண நேம் கேன்சல் பண்ணி விடலாம். அப்ளிகண்ட் லைபிள் ஃபார் பெனால்ட்டி அப் டு rupees 1 lakh. யார் அது வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்களோ he will be liable for penalty up to rupees 1 lakh. If company is incorporated, we have to remember these points because it's very important during our exams. Okay, we have to remember this. Registrar may, after giving the company an opportunity of being here. OBH na expansion வந்துட்டு opportunity of being here. Okay. Direct the company to change name within 3 months after passing an ordinary resolution. Okay. ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு கம்பெனி வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிடுங்க வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள நேம் சேஞ்ச் பண்ணிடணும் ஆஃப்டர் பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன். ஓகே. டேக் ஆக்ஷன் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் ரெஜிஸ்டர். இல்ல அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர்ல இருந்து அந்த நேம் வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆர் மேக் அ பெட்டிஷன் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. இல்ல ரெஜிஸ்டர் வந்துட்டு இல்ல கம்பெனி நீங்க வைண்ட் அப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுடலாம். Anything may happen. So we have to remember those 3 points. Okay. Direct the company to change name within 3 months after passing an order resolution. Take action for striking of the name of company from a register or make a petition for winding up of the company. Okay, these 3 points are very important. Okay, then let's see general circular number 29/2014 date 11th of July 2014. Central government director registrar that while allotting name to companies or LLPs, the ROC concerned should exercise due care to ensure that names are not in the contravention of the provisions of the Emblems and Names Prevention of Improper Use Act 1950. It's necessary that registrars are fully familiar with the provisions of the said act. Actually,
சர்க்குலர் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க 11th ஜூலை 2014ல. என்னன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரார வந்து ஷி ஷுட் பி அவேர் தட் இஸ் அவங்க வந்துட்டு அ அந்த எம்ப்ளாம்ஸ் அண்ட் நேம்ஸ் அந்த இந்த இந்த ஆக்ட் படி பிரிவென்ஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் யூஸ் ஆக்ட் 1950 இது படி அவங்க வந்துட்டு அந்த ப்ராவிஷன வந்துட்டு மீறல. அந்த நேம ரிசர்வ் பண்றதுல அப்படிங்கிறதுல வந்துட்டு ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு ஷுட் பி அவேர் ஆஃப் இட். ஓகே. அதுதான் இந்த சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. Um, then MOA shall be in respective forms specified in tables A, B, C, D and E in schedule 1 as may be applicable. MOAக்கு வந்துட்டு certain forms இருக்கு. அது வந்துட்டு table A to E in schedule 1. Okay. Next. In case of company limited by guarantee and not having a share capital, any provision in MOA or AOA purporting to give any person a right to participate in divisible profits of company, otherwise then as member shall be void. Actually வந்துட்டு ஷேர் கேபிட்டல் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல் மீன் அந்த ப்ராவிஷன் ஆஸ் பர் எம்ஓஆர் ஏஓஏ எனி ப்ராவிஷன் வந்துட்டு அவங்கள வந்துட்டு டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுல இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ணிக்கலாம். இல்ல அது தவிர்த்து அந்த மெம்பர் வந்துட்டு பண்றாங்க. அது டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா இட் ஷால் பி வாய்ட். ஓகே. தென் Doctrine of ultra vires. Whatever is not stated in MOA as subjects of the company is prohibited by Doctrine of ultra vires. Actually, இப்போ MOAல வந்துட்டு தான் ஆப்ஜெக்ட் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை ப்ராகிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன் இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து ஆம், என்ன சொல்லலாம், ஷூஸ் தான் விற்பாங்க, சேல் பண்றது அதான் அந்த கம்பெனி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இல்ல நாங்க வந்துட்டு அப்படியே ஆம், வேற என்ன ஸ்டேஷனரிஸும் நாங்க அப்படியே சேல் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலி அவங்களோட ஆப்ஜெக்ட் என்ன, ஷூஸ் சேல் பண்றது மட்டும் தான். அவங்க ஸ்டேஷனரிங்கிறது இட்ஸ் பியாண்ட் தேர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ தே ப்ராகிபிட் ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் டாக்டரின் ஆஃப் அல்ட்ராவர்ஸ். ஓகே. அண்ட் அல்ட்ராவர்ஸ் விச் இஸ் சாரி an act which is ultra-vires is void and doesn't bind the company. ஆக்சுவலி இனிஷியலாவே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு வாய்ட் ஆக்சுவலி இன்வாலிட் அப்படின்னா அது வாய்டு. அதை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு வாய்டுன்னு சொல்லுவோம். டசன்ட் பைண்ட் த கம்பெனி. அப்போ வந்துட்டு என்ன ஆக்ட் நடந்திருந்தாலும் அதை வந்து கம்பெனி வந்துட்டு லைபிள் கிடையாது. நெய்தர் த கம்பெனி நாட் த கான்ட்ராக்டிங் பார்ட்டி கேன் ஷூ ஆன் இட். ஆக்சுவலி இனிஷியலாகவே ஒரு கான்ட்ராக்ட் வாய்டு அப்படின்னா நெய்தர் கம்பெனி நாட் த கான்ட்ராக்ட் பார்ட்டி கேன் ஷூ. இனிஷியலாகவே வந்துட்டு அது வாய்டுங்கும் போது நோபடி கேன் ஷூ, ரைட்? Then the company cannot make it valid even if every member assents to it, such as cannot be ratified. ஆக்சுவலி கம்பெனி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை வந்துட்டு வேலிட் ஆக்க முடியாது. ஈவன் எவ்ரி மெம்பர் வந்துட்டு நாங்க இல்ல இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு ஓகே நம்ம ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அசென்ட் பண்ணா கூட இட் cannot be ratified. Afterwards it cannot be because it's initially void. So such act cannot be afterwards cannot be ratified. Okay, we have to remember these points. Actually நம்ம வந்துட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லயே இது நம்ம படிச்சிருந்திருப்போம். Then important case laws, Rajendranath Datta vs. Sailendranath Mukherjee 1982, an act which is intra-wires the company, but outside the authority of the directors may be ratified by the company in proper form. ஒரு கம்பெனி வந்துட்டு பண்ணது வந்துட்டு intra-wires அப்படின்னா அந்த அந்த டைரக்டர்ஸ் வந்துட்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் தே கேன் ராட்டிஃபை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இன் ஆஸ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் Iron Company Limited versus Ritchie. Facts of the case. That is, MOA defined its object as the object. Actually, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்ட் என்னன்னா அதை வந்துட்டு சேல் பண்றது, லெண்ட் பண்றது, வாடகைக்கு ஹையர் பண்றது, தென் அந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் வந்துட்டு கேரி அந்த ரயில்வே பிசினஸ் தான் பண்றாங்க. அதை வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு போறது ஆஃப் பிசினஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஜென்ரல் கான்ட்ராக்டர்ஸ். இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி சொல்றேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஜென்ரல் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The company entered the contract with Mrs. Ritchie, a firm of railway contractors, to finance the construction of a railway line in Belgium. அந்த ரிச்சிங்கிற ஒரு ஃபோமோட வந்துட்டு கான்ட்ராக்ட் அந்த கம்பெனி போட்டிருக்காங்க. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா வந்துட்டு ரயில்வே லைன் போடுறதுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. On subsequent repudiation of this contract by the company on the ground of its being ultra wise, Ritchie brought a case for damages on the ground of a breach of contract, as according to him the word general contractors in the object class gave power to the company to enter into such a finance contract, and therefore it was within the power of the company. The Ritchie company வந்துட்டு
ஆக்சுவலி கம்பெனி வந்துட்டு இது வந்துட்டு அல்ட்ரா வைட் ஸ்கேல்ல வருது. ஸோ வந்துட்டு நாங்க இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரிச்சி கம்பெனி வந்துட்டு இல்ல எனக்கு வந்துட்டு நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது. அந்த நீங்க கேன்சல் பண்றதுக்கு அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நீங்க பண்றீங்க. ஸோ எனக்கு வந்து டேமேஜஸ்க்கான அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரிச்சியோட சைடுல என்ன சொல்றாங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல வந்து ஜெண்டர் கான்ட்ராக்டர்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஃபினான்ஸ் கான்ட்ராக்ட் ஆல்சோ அப்படின்னு. ஸோ அம் அ therefore it was within the power of the company only அப்படின்னு வந்துட்டு ரிச்சி சைடுல உள்ள வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. Also, because the contract was ratified by a majority of the shareholders, it's a valid contract. Actually, உங்களோட ரிச்சி இன்னொன்னு என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ராட்டிஃபை பண்ணிட்டாங்க அந்த கான்ட்ராக்டை. ஸோ இட்ஸ் வேலிட் கான்ட்ராக்ட் ஒன்லி அப்படின்னா ரிச்சி வந்துட்டு சொல்றாங்க. Decision by the House of Lords. Conclusion என்ன அப்படின்னா, held that the contract was ultra vires the company and therefore null and void. அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அல்ட்ரா வயர்ஸ் தான். therefore இட்ஸ் null and void அப்படின்னு வந்துட்டு அவங்க கன்க்ளூஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, the term general contractors was interpreted to indicate as the making generally of such contracts are as connected with the business of mechanical engineers. சரி, இங்க என்ன இந்த இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிசினஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஜெனரல் கான்ட்ராக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன் ரிலேட்டட் டு தோஸ் கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க எடுத்துக்கணும். ஜெனரல் கான்ட்ராக்டர்ஸ் டசன்ட் மீன் ஃபினான்ஸ் கான்ட்ராக்ட் ஆல்சோ அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. The court held that if every shareholder of the company had been in the room and has said this is contract which we desire to make, which we authorize the directors to make, still it would be ultra wise. அது அதான் நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்துட்டு ஓகே சொன்னாலுமே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அல்ட்ரா வயர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. The shareholders cannot ratify such a contract as the contract was ultra wise the object class which by act of a parliament they were prohibited from doing. ஷேர்ஹோல்டர்ஸ் வந்துட்டு கேனாட் ratify such a contract. அதுக்கப்புறம் ஆஃப்டர்வர்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் அல்ட்ராவர்ஸ் அப்படிங்கிறது கன்க்ளூஷன். ஓகே, ஆர்கஸ் நோட் தட் இஸ் the purpose of a doctrine of ultraviolence has been defeated as now the object class can be easily altered by passing some just special resolution by the shareholders. Actually முன்னாடி அப்படி இருந்திருக்கும். பட் அந்த பர்பஸ் ஆஃப் டாக்டரின் ஆஃப் அல்ட்ராவைட்ஸ் இப்போ வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஈஸியாவே நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் பை பாசிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பை த ஷேர்ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஒரு 3/4 வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் ஸோ இந்த கேஸ் வந்துட்டு டாக்டர் ஆஃப் அல்ட்ராவைட்ஸ் மேக்ஸிமம் அப்ளை ஆகாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த நம்மளோட கன்க்ளூஷன். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். Okay guys, actually maximum of you guys watching our video without subscribe, so guys please like, share, subscribe our channel. Let's see in another video. Until then, bye.